ரிப்போர்ட்ஸ் நம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் வீத லீடர்ஸின் உறுப்பினர் வழக்கறிஞர் ஹரிஹரன் ராஜா அவர்கள். ப்ரோ வணக்கம் பிரதர். வணக்கம். நாகர்கோவில் விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. லாக்அப் டெத் சபரிவர்மன் அவர்கள். இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் முன்னாள் முதலமைச்சரை ட்ரோல் பண்ணி பேசியிருந்தாரு. என்ன அப்படின்னா, நிறைய லாக்அப் டெத் நடந்திருக்கு, எல்லாத்துக்குமே சாரி மட்டும் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஆனா அந்த ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அரசு நிவாரணமா இருக்கட்டும், 10 லட்சம் பணமா இருக்கட்டும், அந்த குடும்பத்தினர் மறுத்திருக்காங்க. என்ன காரணம்? ஒரே விஷயம், தாவேகா அரசு வந்துருச்சு, அரசை புதுசுன்னு டைம் கொடுக்கலாம், அரசில் உள்ள எம்எல்ஏக்களும் மந்திரிகளும் புதுசுன்னு டைம் தரலாம். தெர் இஸ் சம் டைம் டு ப்ரக்ரஸ், அதாவது அவங்க நடவடிக்கை செய்கிறதுக்கும் விஷயங்களை கற்றுக்கிறதுக்கும் டைம் தேவை தான். ஆனால் அடிப்படை பிரச்சனையை ஒரு அரசு பார்க்கணும். மெயினாக இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம கேட்குறது, எங்கே பார்த்தாலும் கரண்ட்டு கட்டு, அதை தாண்டி சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இன்னொன்று இப்போ லாக்அப் டெத்து, இன்னொன்று அந்த கரூரில் சம்பவம் நடந்து அந்த சம்பவத்திற்கு வேலை வாய்ப்பு தரேன்னு சொன்னாங்க. அதை சில பேர் ஏற்றுக்கிறதுக்கு விரும்பலை. காரணம், எல்லாருமே நீங்கள் நடிகர்னு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட மாட்டாங்கல்ல. சில பேருக்கு அந்த ஒரு உணர்வு இருக்கும், அவங்க வீட்டில் இழந்த ஒரு விஷயங்கள் இருக்கும். எனக்கு வேண்டான்னே பெட்டிஷனோடு வந்து நிற்கிறவங்க நான் பார்த்தேன். எப்படி இதை தாவேக்கா ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது தான் விஷயம். எனக்கு தெரிஞ்சு ஆஸ் ஆஃப் நவ் அவங்க சரியாகவே ஹேண்டில் பண்ணலை. அவங்க புதுசுன்ற போர்வைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இல்லை கரண்ட் கட்டுனா கூட திமுகவோட சதின்னு தானே சொல்கிறாங்க. இல்லைங்க, திமுக ஆட்சி இருந்தவரை நீங்கள் திமுகவை குறை சொல்லலாம். திமுக முதலமைச்சராக ஸ்டாலின் இருந்தவரை நீங்கள் ஸ்டாலின் ஏதாவது பேசி உங்கள் மீட்டிங்கில் நீங்கள் கிளாப்ஸ் வாங்கலாம். இன்றைக்கி ரூலிங் பார்ட்டி யார்? நீங்கள் ஒரு ரியாலிட்டிக்கு வாங்க. இன்னும் தேர்தல் முடியாதது போலவும், நீங்கள் இன்னும் முதலமைச்சர் ஆகாதது போலவும் எங்கே மீட்டிங் போனாலும் திமுகவை திட்டிகிட்டே இருக்காங்க. திரும்பவும் நம்ம ஒருத்தரை திட்டணும். நீங்கள் திட்டின திட்டுக்கு மக்கள் உங்களை நம்பிட்டாங்க, நம்பி ஓட்டை போட்டுட்டாங்க, நீங்கள் சிஎம் ஆகிட்டீங்க, வேலை நடக்கணும்ல. நீங்கள் திரும்பி கவர்மெண்ட் சார்பாக போடக்கூடிய மீட்டிங்காக இருக்கட்டும், இல்லை உங்கள் கட்சி சார்பாக போடக்கூடிய மீட்டிங்காக இருக்கட்டும், திமுகவையே திட்டிக்கிட்டு ட்ரால் பண்ணிக்கிட்டு அவங்கள கலாய்க்கிறது, இது சரியா? அப்படியே இந்த பக்கம் திருப்புங்க. முதலமைச்சர் திமுகவை கலாய்க்கிறாரு, அங்கே உள்ள அமைச்சர்கள் இருக்கட்டும், எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், திமுகவை மார்க் பண்ணுறாங்க. அதே போக்கை திமுகவும் கடைப்பிடிக்குது. ஒரு ஹால் எடுத்துக்கிறாங்க, ஹாலில் எல்லா மினிஸ்டர்ஸையும் எம்எல்ஏங்களையும் கலாய்க்கிற மாதிரி ஒரு செட்டப் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. இது தமிழ்நாட்டுக்கு தேவையான அரசியலா அப்படின்றது தான் வீதியோட சொல்கிற கேள்வி. மக்களுக்கு ஒரு செயல்பாடை நீங்கள் செய்யுங்க, மக்களுக்கான செயல் திட்டத்தை ரெடி பண்ணுங்கள். அதற்கு தான் டைம் உங்களுக்கு. அவரை யார் முதல்ல கலாய்க்கிறான்றதுக்கு டைம் இல்லை. இல்லை, தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியலில் இப்படி தானே விமர்சனங்களாக போயிட்டு இருக்கு. இல்லைங்க, விமர்சன அரசியலை மக்கள் விரும்பலை. இப்போது ஏடிஎம்கேக்காரங்க திமுகவை திட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஏடிஎம்கே வீட்டுக்கு அமைச்சாச்சு. திமுக காரங்க ஏடிஎம்கேவை திட்டிக்கிட்டே இருப்பாங்க, இப்போ திமுக வீட்டுக்கு அமைச்சாச்சு. ஏடிஎம்கேவும் பலவீனப்படுத்தியாச்சு, டிஎம்கேவும் பலவீனம் இல்லைங்க, மக்கள் 2 பேரும் வீட்டுக்கு அமைச்சாச்சு. இப்போ வீட்டுக்குள்ளே புதுசாக யார் இருக்கா? தாவேகா தானே. வீட்டுக்குள்ளே வந்த பிறகும் நீங்கள் பண்ண அரசியலே பண்ணீங்கன்னா எப்படி மக்கள் ஏற்பாங்க? பிஜிஎம் போட லைக் பண்ணுறாங்க அவங்க. எங்கன்னா யாரும் நடந்து வந்தாங்கன்னா ஒரு பிஜிஎம், காரை விட்டு கதவு திறந்தா ஒரு பிஜிஎம். ஜென்ஸ் கிட்ஸ் தானே விரும்புகிறாங்க. இல்லைங்க, எலெக்ஷன் வரை இது பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஒன்று கொடுத்த வாக்குறுதியை பற்றியான வேலைகளை ஆரம்பிக்கணும், இல்லை காவல்துறையை கூப்பிட்டு சட்ட ஒழுங்கெல்லாம் பாதுகாக்கணும், அதுக்கான ஒரு ஆய்வை போடணும், இல்லை நிதி சுமை நிறைய இருக்குது அதற்கான ஒரு மீட்டிங்கை போட்டு அதை ரெக்டிஃபை பண்ணணும், இல்லை விவசாயிகளை கூப்பிட்டு விவசாயிகளுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணணும், இல்லை ஒரு மாணவர்களை கூப்பிட்டு அவங்களுக்கான சொன்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம பூர்த்தி பண்ணணும், இல்லை வேலை வாய்ப்பு இல்லாமல் எவ்வளோ பேர் சுற்றுறாங்க, எவ்வளோ பேர் இன்னைக்கு அரசாங்கத்தில் பதிவு பண்ணிட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கான ஒரு ரெமிடியல் மெஷர்ஸ் எடுக்கணும். எந்த செயல்பாடுலையும் கை வைக்காம திரும்பவும் நீங்க விமர்சன அரசியலுக்குள்ள போனா எங்களுக்கு பயமா இருக்கே. அதுக்கான முன்னெடுப்பு தானே நேற்று அமைச்சரவை கூட்டம் கூடி இனிமே யாருமே அந்தந்த துறை சார்ந்தவங்க தான் அங்கங்க ஐக்கு போகணும், யாருமே பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. எடுத்த உடனே சட்டம் ஒழுங்குது சரியாக்கணும், கொஞ்சம் டைம் கொடுக்கும். இல்லைங்க, சட்டமன்றத்துக்குள்ள நீங்க சரியா கத்துக்கோங்க, பொறுமையா கத்துக்கோங்க, ஃபைன். மக்கள் மன்றத்தில் நடக்க வேண்டிய வேலை நடக்கணும்ல. இப்போ ஒரு தாவேகா சார்ந்த நிர்வாகி ஒருத்தர் 1.5 லட்சம் அவர் லஞ்சம் வாங்குற வீடியோ வருது, அவர் கட்சி விட்டு எடுக்கிறாங்க. இது தெரிந்து ஒரு ஆள் சிக்கிறாரு, அவர் கட்சி விட்டு எடுக்கிறாங்க. தெரியாம எவ்வளவு நடந்துட்டு இருக்கு. ஒரு புதுசுன்றது வார்த்தையில் மட்டும் இருக்கக்கூடாது. நான் தயவு செய்து முதலமைச்சர் கேட்டுக்கிறேன், எங்கள் புரட்சி இளைஞர் அண்ணாமலை அவர் சொன்னது போல அவங்களுக்கு டைம் தரணுன்றதான் எங்களுடைய பாயிண்ட்டும். சரி, இப்போ அண்ணாமலை அவர்கள் சொல்றீங்க, ஆனா அண்ணாமலை அவர்கள் தாவேக்காவை அதிகமா விமர்சிக்கவும் இல்லை. அதுதான் சொல்ல வரேன். அதாவது தலைவர் தாவேக்காவை விமர்சிக்காதீங்க, டைம் கொடுங்க, அவங்களுக்கான வேலைகளை அவங்க செய்யட்டும்னு சொல்றது உண்மைதான். ஆனா ஒரு ஃபண்டமெண்டல் விஷயத்தை கூட கை வைக்க மாட்டேன். சரி, டைம் கொடுங்க, விமர்சிக்காதீங்கன்னு சொல்ற அவங்க அடுத்த வருஷம் நம்ம தான் ஆட்சிக்கு வருவோம்னு ஏன் சொல்றாங்க? இப்ப அண்ணாமலை வெர்சஸ் விஜய்ங்கிற மாதிரி தானே இருக்குது. உங்க வாய் முகூர்த்தம். இதுதான் இன்றைய செய்தி. அண்ணாமலை வெர்சஸ் விஜய், இதை யாராலும் ஏத்துக்க முடியல. அது எப்படி? அவராவது சினிமாவில் இருந்தாரு, பல கோடி பணம் வச்சிருந்தாரு. இப்போ நம்ம நாடே அப்படிதான். அதாவது எப்படின்னா, முக்கியமான பொருள் நம்ம தினந்தோறும் சாப்பிடுவோம், அந்த பொருளுடைய மகிமை அது இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியாது. அதெல்லாம் ரோட்ல கிடக்கும். நம்ம காலில் போடுற செருப்பு ஷோரூமில் ஏசி போட்டு பளிச்சுன்னு வைக்கப்பட்டிருக்கோம், அதை நம்ம போய் நின்று அப்படியே ஃபேஷனாக வாங்குவோம்.
இது போல தான் அரசியலும். இன்னைக்கு அடிப்படை தேவை என்ன தமிழ்நாட்டுக்கு? ஒரு மாற்றம் தேவையே இல்லையா? ஒரு நிஜமா ஒரு மக்கள் சார்ந்த விஷயங்களை பேசுறதுக்கு ஒரு அரசியல் கட்சி இன்னைக்கு இருக்கா? எதுவுமே இல்லை. ஒன்று கார்பரேட் ஆயிடுச்சு, இன்னொன்று சினிமாட்டிக் ஆயிடுச்சு. இதுக்கு நடுவில் பீப்புளுக்கான அரசியல் இல்லை. அப்போ அதை ஒருத்தர் கொண்டு வரும்போது எதற்கு இவ்வளவு பேர் கம்பு சுத்துறீங்க? ஆட்சி மாற்றம் நடக்கும் 2031. எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எலெக்ஷன் நெருக்கத்தில் தான் இந்த மாநாடு போடுற ஸ்டைலாக இருக்கட்டும், இல்லை நான் அவங்கள ஒழிப்பேன் இவங்கள ஒழிப்பேன் பேசுறதா இருக்கட்டும், ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதா இருக்கட்டும், கூட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் அப்படி எலெக்ஷன் நெருக்கத்தில் தான் மக்களிடையே நிறைய காட்டுவாங்க. ஆனால் இன்னைக்கு அண்ணாமலை என்ன செய்கிற அரசியல் அதுவா? நீங்கள் இந்த ரெகுலர் பொலிட்டிஷியனை பார்த்துட்டு நீங்கள் அவரை அதை மாதிரி நினச்சிங்கன்னா அது நடக்காது. இன்னைக்கு போதையை பற்றியான மாநாடு எதுக்கு சொல்லுங்கள்? நான் எல்லா இடங்கள்லையும் கேட்குறேன், நாளைக்கு எலெக்ஷனா? நாளைக்கு நாங்கள் பெண்கள் மனதிலலாம் வந்து இடம் பிடிக்க போகிறோமா? இன்னையிலேருந்து முன்னெடுத்தாதான் அதை வந்து அவ்வளோதான். ஒரு தொலைநோக்கு பார்வைங்க இதுதான். ஃப்ரம் டே ஒன் அவர் வைக்கிற ஒரு நகர்வுகளாக இருக்கட்டும், அவர் சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் சரின்னு தோணுதா இல்லையா? கட்சி பேரை அறிவிச்சாரு, இல்லை கொடியை அறிமுகம் பண்ணாரு. எதுக்காக அவ்வளோ கூட்டம் பொள்ளாச்சியில் கூடுது? எதற்காக அந்த இளைஞருடைய வாயை எப்போ திறப்பார், எப்போ செய்தி வரும்னு பார்த்துட்டு இருக்கு ஊடகங்கள். எல்லா கேள்விகளுக்கும் அவருடைய பதிலை ஏன் எதிர்பார்க்கிறது தமிழ்நாடு மக்களும் சரி ஊடகங்களும் சரி? அப்போ அவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, ஏதோ ஒரு some factor which will develop தமிழ்நாடு. பிஜேபியில் இருக்கும்போது இதற்கான முன்னெடுப்புல என்ன ஈடுபட்டு இருந்தார் அவர் தமிழ்நாட்டில்? இப்போதான் நல்லா வரீங்க, கரெக்டாக உள்ள வரீங்க. பிஜேபிக்குள்ளேருந்து என்ன பண்ண முடியும்? பிஜேபிக்குள்ளேருந்து எதை பேச முடியும்? பிஜேபியை பொறுத்தவரையிலும் அவங்க ஒரு பேப்பர் எழுதி கொடுத்துருவாங்க, ஸ்கிரிப்ட் அவங்க கொடுத்துருவாங்க, நம்ம படிக்க மட்டும் தான் செய்யணும். நியூஸ் ரீடராக இருந்தால் பாரதிய ஜனதா கட்சியில் நம்ம பயணிக்கலாம். நமக்கான வியூஸை சொல்கிறதுக்கு அங்கே இருக்கவும் முடியாது, அங்கே பயணிக்கவும் முடியாது. ஒரு கட்சி தமிழ்நாட்டிற்காக அந்த கட்சி எக்ஸ்க்ளூசிவாக செஞ்ச ஒரு 2 விஷயம் சொல்ல முடியுமா நீங்கள்? இதே பதில் தான் மக்கள்கிட்ட, இதே பதில் தான் அந்த கட்சிக்காரன்ட்டு, இதே பதில் தான். மௌனமாக இருக்கீங்க பாருங்கள். தமிழ்நாட்டிற்காக எதையும் பேசிட முடியாது, தமிழ்நாட்டிற்காக எதையும் செஞ்சிட முடியாது. எல்லாத்துலேயுமே அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஐயோ அவங்க கோச்சிப்பாங்களோ, ஐயோ அவங்க கோச்சிப்பாங்களோ, அந்த மாநிலம் கோச்சிக்குமோ, இந்த மாநிலம் கோச்சிக்குமோ. ஜீவாதார உரிமையை ஆரம்பித்து சாதாரண ஒரு பிரச்சனையை கூட எங்களால் குரல் எழுப்ப முடியல அந்த கட்சியில் இருந்துட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேரளாவுக்கு எங்களுக்கு ஒரு பிரச்சனை, கேரளாவில் இருக்கக்கூடிய கழிவுகளை கூட தமிழ்நாட்டில் கொட்டுறாங்க. பிஜேபி எந்த ஸ்டேட்டுக்காக பேசும், யாரை கண்டிக்கும்? அப்படியே கர்நாடகாவுக்கு வாங்க, தண்ணி பிரச்சனை தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும், பிஜேபி எந்த மாநிலத்துக்காக பேசும்? கர்நாடகாவுக்கும் பேச முடியாது, தமிழ்நாட்டுக்கும் பேச முடியாது. இங்கே வந்து காங்கிரஸ் இல்லைங்க, இங்கே வந்து நமக்காக பேசணும் பேசுவாங்க, அங்கே போய் அவங்களுக்காக பேசணும் பேசுவாங்க. இந்த நாடகம் எதுக்கு? இப்போ கேரளாவில் அவங்க ஆட்சியிலே இல்லை, இருந்தாலும் கேரளா மாநிலத்தில் போயிட்டு தமிழ்நாடுக்காக நிற்போம்னு சொன்னால் கேரளாவில் ஓட்டு விடுமா? அப்படியே தமிழ்நாடு வந்து நாங்கள் கேரளாக்காக தான் நிற்போம், அவங்க குப்பையை கொண்டு தான் கொட்டுவாங்கன்னு நம்ம ஓட்டு போடுவோமா? அப்போ இந்த நெருடல் ஒரு தலைவருக்கு ஏற்படுது. அப்போ அங்கே பயணிக்கிறது சரியா? நமக்கு ஏதாவது பயன் இருக்கு அதனால? இல்லை. உங்களுக்கே ஏதோ ஒரு பிரச்சனை, இப்போ நான் சுட்டப் பண்ணி கேட்கணும், ஐயோ நான் இவங்களுக்கு பேசுறதா இல்லை கேமராமேன் பற்றி பேசுறதா, கேமராமேன் கோச்சிட்டா என்ன பண்ணுறது? அப்போது அதனுடைய ஒரு இதுவே இல்லைல்ல. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த கட்சியை விட்டு வெளியே வந்தோம், அந்த கட்சியில் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி ஒரு தனி அமைப்பை ஆரம்பிச்சு, மேடம் இஸ் எ சிங்கிள் பர்சன் தானே சொல்கிறீங்க, அவர் பிஜேபி விட்டு போயிட்டார் ஒன்றும் இல்லாமல் போயிடுவார் தானே சொல்கிறீங்க. எல்லாரும் 20 லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்க. அந்த 20 லட்சம் பேரும் யாரும் எங்கேயும் போய் கைப்பிடிச்சி இழுத்து ஃபேக்காக ரெடி பண்ணி போடுற சமாச்சாரமே இல்லை. வெரி வெரி ஆர்கானிக், எல்லாம் ஓட்டாக போடுறதுக்கூடிய ஆட்கள் தான் இந்த 20 லட்சம் பேருமே. அப்போது ஒரு லீடர் உருவாயிட்டு வராரு. ஏடிஎம்கே டிஎம்கேவோட சினாரியோ அங்கே இல்லை, அவங்க இடமே இன்னைக்கு இல்லை. ஏடிஎம்கே கடைசி நியூஸ் என்ன சொல்லுங்க, திமுகவோட கடைசி நியூஸ் என்னன்னு சொல்லுங்க, அதே அண்ணாமலையோட கடைசி நியூஸ் என்னன்னு சொல்லுங்க. போதை விழிப்புணர்ச்சி. இந்த 2 கட்சியும் மக்கள் சார்ந்த எந்த நியூஸுமே இல்லை. ஒன்று கட்சி உடைய போதா, இன்னைக்கு அழிவா நாளைக்கு அழிவார். இன்னொரு கட்சி அவங்க பேரை லண்டன்ல ஏதோ பட்டம் வாங்குறாராம், அதை ஒரு நியூஸா போட்டுட்டு இருக்காங்க திமுக. அதற்கு இப்போ திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுகவை பாஜக வந்து நெருங்கி வருது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று வந்து டிஎம்கே ஏடிஎம்கே பாஜக எல்லாம் கூட்டு சேர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிர்மல்குமார் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறது? யாரோட கூட்டம் சேர்ந்தா என்ன, இவங்க ஆட்டம் முடிஞ்சிச்சு, இது மேலே அவங்க கூட்டம் சேர்ந்து என்ன பிரயோஜனம்? ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருந்த கட்சி ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, இன்னொரு கட்சி ஆண்ட கட்சி அந்த கட்சியே இல்லாமல் போயிடுச்சு, இன்னொன்று மத்தியில் ஆளுங்கட்சி அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அவங்கள போய் நான் கம்ப்ளைண்ட் தரலான் இருக்கேன் ஸ்டேஷனில், காணும் அவங்க எங்கே கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு. 3 கட்சி இந்த நிலைமையில் இருக்கும்போது அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன ஆக போகுது? தமிழ்நாட்டில் அண்ணன் விஜய் அவர்களுடைய வாசகத்தை நான் மீண்டும் எல்லா இடத்துலையும் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் வருகிற 2031 2 பேர் தான் போட்டி, ஒன்று அண்ணாமலைன்னா இல்லை அண்ணன் விஜய் அவர்களா, இப்படி தான் போகும். இந்த அரசியலை தான் மக்களும் விரும்புகிறாங்க. ஆட்சி அமைஞ்சு 6 வாரம் தான், யாராவது அடுத்த தேர்தலுக்கு அண்ணாமலை தான் வரும்னு சொல்ல முடியுமா? ஆனால் இன்னைக்கு பெரிய அளவில் பேசு பொருளாக ஆயிடுச்சு. அப்போ அந்த மனுஷங்கிட்ட ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்குது, ஏதோ ஒரு மக்களோட கனெக்ஷன் இருக்குது, மக்கள் நினைக்கிறத அவர் பேசுகிறாரு, அவங்க தானே தலைவர்.
மைக்கை பிடிச்சாருன்னா பல பேர் கெதிங்கலக்கூடிய காட்சி வருகிற காலத்தில் நடக்கும். ஒரு தலைவர் மக்களுடைய வெளிப்பாடை சொல்லக்கூடிய தலைவராக இருக்கணும். ஒரு சம்பிரதாயத்துக்கும் அப்படியே பூசி மொழிக்கு பேசுறதுக்கும் காரில் உட்காந்து கையாட்டுறதுக்கும் தலைவர் கிடையாது. இல் கோ கிரவுண்டுக்கு போய் பேசுவார். அவர் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து பார்ப்பார் தலைவர். ஏடிஎம்கேல யார் வருவா? இதே நீங்கள் சொன்ன பிஜேபியிலேருந்து யார் வந்து பார்ப்பா? அந்த வித்தியாசத்தை மக்கள் அளந்து பார்க்குறாங்க. ஆளுங்கட்சியாக விஜய் அண்ணன் ஜெயிச்சதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? இளைஞர்களோட சப்போர்ட். எதனால? திமுக அதிமுகவோட எதிர்ப்பு அரசியல். அவ்வளவுதான். நீங்க அந்த நல்ல புரிதல் இருக்கீங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, மடத்தனமா ஒரு சினிமாங்க, அப்படியே ஈர்ப்புங்க, அதெல்லாம் ஒரு அளவு தான். நீங்க சொல்ற ஃபேக்ட் தான் கரெக்ட். 2 பேருக்கு ஆல்டர்னேட்டிவ் யாருமே இல்லாம இருந்தாங்க. அதான் ஒருத்தருக்கு ஆட்சிக்கு வந்தாங்க. இவர் புதுசா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. சரி 2 வேணாம், பேய் வேணாம், பிசாசு வேணாம், வேற ஒருத்தர் போட்டாங்க. அவர்களும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களை தேர்வு செய்யறாங்களா? சிம்பிள். பேய் இல்ல பிசாசும் இல்லைங்க. இன்னைக்கு ஒரே ஒரு ஆள் தான் ஆட்சியில் இருக்காங்க. எதற்கு ஆள் இல்லை? ஏதோ கட்சி சொல்லுங்க. தாவேக்கா பண்ண விஷயங்களை கண்டனம் பண்ணி ஒருத்தர் பேசியிருக்காங்க, யாரும் சொல்லுங்க? தாவேக்கா பண்ண விஷயம் யாருமே இல்லை. யோசிக்காதீங்க. அதிமுகவும் பேசாது, திமுகவும் பேசாது. ஏன்னா அவங்க உள்ளடி வேலைகள் அதிகமாக போயிட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்த நிரப்பக்கூடிய ஒரு ப்ளஸ்ஸா ஆனால் அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போதே எதிர்கட்சி. இப்போ 2031 போட்டி யாருக்கு? இப்பயே தெரிதலை நமக்கு. அதைத்தான் மக்கள் விரும்புகிறாங்க. நாங்களும் அதைத்தான் விரும்புகிறோம். மக்களுக்கும் ஜனநாயகத்திற்கும் இது போன்ற புது ஆளுமைகள் தமிழ்நாட்டில் வரணும். 60 வருஷத்துக்கு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அது உண்மையாக நடந்துருச்சு. அண்ணன் விஜய் அவர்கள் வந்துட்டார். இந்த மாற்றம் தொடர்ந்து நடக்கும். அதிமுக திமுக ஒன்றுமில்லாத கட்சியாக போகும். ஏன்னா மக்களை ரொம்ப வாட்டி வச்சுட்டாங்க. இப்போ பாருங்க, யாராவது ஒருத்தவங்க தோத்த பிறகு ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் போன பிறகு எவ்வளோ ஒரு மன வருத்தமாக இருப்பான் கட்சிக்காரன். 500 சவரன் தங்கத்தை போட்டு ஒருத்தன் தங்கு 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 குதிக்கிறான். பார்த்தீங்களா வீடியோ? பார்த்தேன். அவ்வளவும் உடம்பு ஃபுல்லாக கொழுப்பு ஊறப்பட்ட பணத்தை வச்சுக்கிட்டு இன்றளவும் சுற்றி வரக்கூடிய ஒரு கூட்டம் அது. அவங்கள சேர்க்கலாமா? அவர் ஒன்றும் எம்பி இல்லை, எம்எல்ஏ இல்லை, எதுவும் இல்லை. ஒரு ஊராட்சி மன்ற கவுன்சிலர். 500 பவுன் நகை ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்றாரு. கூட எம்பி ஆடுறாரு அந்த கதிரானந்தன்றவர். இந்த கூட்டத்தை மக்கள் லைக் போய் பண்ணல. அவங்க பேசக்கூடியதெல்லாம் மக்கள் பார்க்க கூட இல்லை. உதயநிதி அவர்கள் தேர்தல் அப்போ என்னென்னலாம் பேசினாரு. என்னைக்கு அவங்க அப்பா எம்எல்ஏ கூட இல்லையோ அதோட வாயை மூடினவர் தான். இன்னி வரலாம் வாயை திறக்கல. விஜய் அவர்களை சீட்டி பார்த்தாரு ஒரு 2-3 நாள். நெட்டிசன்லாம் வச்சு ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க அப்பாவுக்கு உங்களுக்கு பேச தகுதி இருக்கா? அதுவும் விஜயனோட டச் பண்ண இன்னைக்கு உதயநிதியினுடைய செல்வாக்கு ரொம்ப சரிஞ்சு போச்சு. அவரே எப்படான்னு காத்துட்டு இருக்கிறாரு. இந்த ஆட்சி எப்படா முடியும் அப்படின்னு அவர் வேண்டுறாரு. ஆனால் 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி சிறப்பாக போகும். காரணம் மக்களுடைய முடிவு இது. அதனால தான் சிறப்புன்ற வார்த்தையை நான் பயணிக்கிறேன், சொல்கிறேன். அண்ணாமலைன்னு பார்த்து பாருங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? தலைவர் வருவார். விஜயனனுக்கு அண்ணாமலை பார்த்தா பயம் இருக்கும். அண்ணாமலை என்னன்னு சார்ஜ் பண்ணுவார் விஜய் அவர்கள்? இப்போ அண்ணாமலை நாளை கட்சி ஆரம்பித்து விஜய் அலிகேட் பண்ணுறாரு. என்னன்னு சொல்ல முடியும்? அண்ணாமலை செஞ்சு தான் ஆகணும். அந்த நிலைமைக்கு தமிழ்நாட்டில் ஒரு வாத்தியார் இருக்கிறார். அந்த வாத்தியார் தான் அண்ணாமலை அவர்கள். காவல்துறையோட அத்துமீறல் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா புதிய தலைமுறையில வந்து விஜயன் அவர்கள் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் நைட்ல வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து தாவேக்கா அரசோட ஏன் இப்படி இந்த மாதிரி நடவடிக்கை எல்லாம் அதிகமாக எடுத்துட்டே இருக்காங்க? என்ன காரணம்? எனக்கு ஒரு சந்தேகம். தாவேக்கா குதிரை பேரத்துக்காக ஒரு 4 பேர் அரெஸ்ட் பண்ணுறது போலவும் அவங்க இவ்வளோ பணம் வாங்கிட்டாங்கன்னுலாம் பேசுகிறாங்க. அதை பற்றி எனக்கு பேச ஆக்சுவலி முடியல. காரணம், அதிமுகவில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கவங்களாம் தாவேக்காக ஓடி வராங்க. அப்போ அதுக்கு பேர் என்னன்னு தெரியல. குதிரை பேரம் தான். அப்போ அது குதிரை பேரம்னா இப்போ ஆப்வியஸாக இன்னொருத்தவங்க பேசுகிறாங்க, திமுகவில் பேசுகிறாங்க. நீங்கள் பண்ணும்போது சரின்னு படுது. அதே இன்னொருத்தர் பண்ணும்போது அதை ஃப்ளாஷ் பண்ணி பெரிய நியூஸ் ஆக்குறீங்க. ஒரு 4 பேர் அரெஸ்ட் பண்ணுறீங்க. அவங்க கூட யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்கள அரெஸ்ட் பண்ணுறீங்க. எனக்கே பயமாக இருக்குது. அந்த திருநாவுக்கரசனை எனக்கு நல்ல பழக்கம். நான் ஒரு 1 month பிஃபோர் பேசியிருப்பேன். என்ன தூக்கிட்டு போகிறாங்களும் பயமாக இருக்குது. அதனால் ஒருத்தர் ஃபோன் கான்வர்சேஷனை வச்சு மட்டும் ஒருத்தரை தூக்குறதுன்றதெல்லாம் எந்த அளவு இதுன்னு தெரியல. அரசியல் பல கோலங்களாக போகுது. அந்த கோலங்கள் முடியும் போது தான் எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனால் ஒரு பத்திரிக்கையாளரை நைட்ராத்திரி வந்து அரெஸ்ட் பண்ணுறதெல்லாம் எப்படி நியாயப்படுத்த போகிறாங்கன்னு தெரியல. தாவேக்காரங்க ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணுறது தப்பா? ஜென்சிடிஎம்கேவும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அது இப்போ வந்து நிறைய அதாங்க திமுகவுக்கு தாவேக்காவுக்கும் வித்தியாசமே இல்லைன்னு நிறைய பொதுமக்கள் சொல்லி நான் கேட்டுட்டேன். ஆனால் தலைவருடைய உத்தரவின் பேரில் தான் தாவேக்காவை விமர்சனம் பண்ணுறதை நம்ம தற்காலிகமாக அதை பற்றி சொல்லக்கூடாது, டைம் கொடுக்கணுன்ற ஒரே ஆஸ்பெக்டில் தான் கவர்மெண்ட் இருக்கும். ஆனால் நிறைய டிஃபால்ட்டு மக்கள் நிறைய இடத்துல சொல்கிறாங்க. எதுவுமே மாறாத ஒரு சூழ்நிலை அப்படியே தான் இருக்குது. இப்போது சமீபத்தில் தாவேக்கா சில நடவடிக்கை எடுக்குது. கமிஷன் வாங்கினா உங்கள் பையன், உங்கள் மாமா, உங்கள் விஜயண்ணான்னு சொல்லுங்கள் அப்படின்றாரு. அது எந்த நடைமுறையில் இருக்குது அப்படின்னு தெரியல. இப்போ சமீபத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வீடோடைய வேலையெல்லாம் முடிஞ்சு எல்லாம் பண்ணாங்க. ஸ்டில் தே ஆர் கிவிங். அவங்க என்ன சொல்கிறாங்க, பெரிய அளவில் இல்லை ஆனால் ஏதோ ஒன்று வாங்குறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் பெரிய அளவில் மாற்றம் வந்ததா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. இது ஏமாற்றமாக போயிடக்கூடாதுன்னு கடவுளையும் வேண்டுறோம்.
ஆனால் ஒரே ஒரு ஆறுதல் எங்களுக்கு இருக்குது, 2031 தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அண்ணன் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் கையில் வரப்போகுது அப்படின்ற ஒரு தொலைநோக்கு அந்த ஆஸ்பெக்டில் இன்றைய காலகட்டத்தை நாங்கள் சந்தோஷமாக கடக்கிறோம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.